ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு 7வது மாதத்தில் இருந்து இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாட்டி 7வது மாதத்துலேருந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம 7வது மாதத்தில் இருந்து விளக்கெண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப குளிர்காலமாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா வெயில் காலமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய 2 இடுப்பு பகுதியிலையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி எல்லாத்துலேயும் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவையான அந்த சுடு தண்ணி, நீங்கள் குளிக்கிற உங்களுடைய உடம்பை தாங்குற அளவு சுடு தண்ணியை நல்லா அந்த இடுப்பு பகுதியில் நல்லா ஊற்றி ஊற்றி தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கணும். இப்படி குளிக்கும் பொழுது உங்களுடைய அந்த கால் எலும்புகள், உங்களுடைய பிறப்புறுப்பு எலும்புகள், உங்களுடைய இடுப்பெலும்புகள் எல்லாமே தளர்வடைகிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் குளியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 7வது மாதத்துலேருந்து ஜீரக கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். 7வது மாதத்தில் ஜீரக கஷாயம் டெய்லி எடுத்துக்கொள்ளணுமானா டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு காலையில் குடிக்கணுமா, நைட்டு குடிக்கணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். எப்போனாலும் நம்ம குடிக்கலாம். நீங்கள் 7வது மாதத்துலேருந்து ஜீரக கஷாயம் எடுத்துக்கொள்கிறதுனால உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, அந்த மோஷன் பிரச்சனை சுத்தமாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்களும் அதிகமாக இருக்கும். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 8வது மாதத்தில் சோம்பு கஷாயம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். 7வது மாதத்தில் சோம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 8வது மாதத்தில் நம்மளுக்கு அந்த பிரசவ வலியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சோம்பு கஷாயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர நல்லா நல்லா வாக்கிங் போகணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போகணும். காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு அந்த எல்லா ஒரு மற்ற எக்ஸசைஸை விட நீங்கள் வாக்கிங் போகும்போது தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அந்த அசைவுங்கிறதே ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி வாக்கிங் போகும்பொழுது தண்ணீர் கையில் வச்சுக்கோங்க. தண்ணீர் குறைஞ்சது 3 லிட்டர் நம்ம எடுத்துக்கொள்ளணும். உங்களால் முடிஞ்சதுன்னா அதுக்கு மேலே கூட நம்ம குடிக்கலாம். ஆனால் குறைஞ்சது 3 லிட்டராவது எடுத்துக்கொள்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கர்ப்ப காலத்தில், அதாவது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு டக் வாக் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே 8 மாதத்துலேயோ அல்லது 7வது மாத கடைசியிலேருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு சாப்பிட்ற உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவில் நெய் எடுத்துக்கொண்டா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் ரொம்ப நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 7வது மாதத்தில் இருந்து நம்ம டெய்லி முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் இந்த முருங்கைத்தலை கஷாயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு ஒத்துக்காதவங்க மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த டக் வாக், ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ், பட்டர்ஃப்ளை யோகா இது எல்லாமே 7வது மாத கடைசியிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரே அடியாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பட்டர்ஃப்ளை யோகாவோ ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸோ பண்ணக்கூடாது. ஒரு 5 டைமோ 6 டைமோ 7 டைமோ இல்லை உங்களால் எந்த அளவு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக முடியுமோ அந்தளவு செப்பரேட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ ஒரு மணி நேரம் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து திரும்பவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த கால் கை பெயின் இருக்காது. உங்களுக்கு அந்த எக்ஸசைஸும் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வெளியில் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாதவங்க லைட்டாக அப்படியே மாடிப்படி பிடிச்சி ஏறி இறங்குறதெல்லாம் இன்னுமே ரொம்பவே நல்லது. ஆனால் மாடிப்படி பிடிச்சி ஏறி இறங்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணணும். வழுக்கி கீழே விழுந்துடக்கூடாது. அது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கொள்ளணும். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. டெய்லி கொஞ்சம் 6 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதை தவிர
மாதிரி டெய்லி ஒரு நட்ஸு, டெய்லி ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு கொய்யாப்பழம் இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை தவிர குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து குழந்தையோட வெயிட்டை வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கண்டிப்பாக ஒரு கேரட்டு, இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த குழந்தையோட கண் வளர்ச்சி, தோல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமில் பீட்ரூட் ஜூஸ் நான் டெய்லி எடுத்துக்கொள்ளுவேன். பீட்ரூட் வந்து அப்படியே அரைச்சி மேலே லெமன் மட்டும் புழிஞ்சு சுகரோ நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே குடிப்பேன். அப்படி குடிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. உங்களுக்கு அந்த பீட்ரூட் ஸ்மெல்லும் வராது. மேலே நீங்கள் லெமன் புழியறதுனால நல்லாவே இருக்கும். அதுவும் ரொம்பவே ஹெல்த்தி. நம்மளுக்கு ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம பாடியில இரும்புச்சத்தோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். முட்டை வந்து ஆம்லேட்டாக எடுத்துக்கொள்ளாம வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டையில வந்து கோலிங்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த அயன் சத்து இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது குழந்தைக்கு வந்து அந்த குறைபாடுகள் இல்லாமல் பொறக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.